ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, இப்போ இப்போ எப்படி உங்களுடைய ஃபோன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் ஒன் கிளிக்கில் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது மொபைல் மாடல் வந்து Lenovo U6000 ப்ளஸ்ஸு. இப்போ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் ப்ளேக்கு போங்க. ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் என்னன்னா CPU Z. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணின்னு இருக்கேன் நான். வித் வெறும் கம்மி தான், 2 MB தான் வரும். நீங்கள் 2Gயாக இருந்தால் கூட அப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் ஆகின்னு இருக்கு. இப்போ வந்து உங்கள் மொபைலில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரே இடத்துல தேட முடியாது. பட் ஆனால் இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஒரே கிளிக்லே ஃபோன் ப்ராசஸர் என்ன, எவ்வளோ ரேமு, ரோமு, இன்டர்னல் மெமரி, எவ்வளோ வெயிட்டு, எல்லாமே அக்குவராணி வரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் ஃபோனுடைய ஜாதகமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். என் மொபைலோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் வேணால் லைவாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், என்னுடைய ப்ராசஸர் வந்து மேலே வருது. Qualcomm Snapdragon 410 1.2 GHz. கோர்ஸ் வந்து 4. இப்போ வந்து CPU கூட எவ்வளோ இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு கூட கீழே லோட் ஆகின்னு இருக்குது பாருங்கள். 7%, 6%, 9, 5 அப்படி ஆகின்னு இருக்குது. இப்போ வந்து இதெல்லாம் ப்ராசஸருடைய இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே. இப்போ வந்து டிவைஸோட இன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். என் மொபைல் மாடல் வந்து Lenovo U6000. பிராண்ட் வந்து MSM 8916. ஹார்ட்வேர் வந்து Qualcomm. சைஸ் வந்து 5 இன்ச்சு. எல்லாமே வருது பாருங்கள். சைஸு உங்கள் மொபைல் சைஸு உட்பட கூட வருது பாருங்கள். வெயிட் பாருங்கள், 128 கிராம் தான் இது. இன்டர்னல் மெமரி வந்து ஃபுல் மெமரி வந்து 16 GB. பட் ஆனால் எந்த ஒரு ஃபோன்லேயுமே 16 GB சொல்லுவாங்க. பட் ஓஎஸ்க்கு வந்து 4 GB கிட்ட பிடிச்சிடுவாங்க, எந்த ஒரு செல்லாக இருந்தாலும். இப்போ 8 GB இன்டர்னல் மெமரியாக இருந்தால் இப்போ உங்கள் ஓஎஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 3 அதுமாரி பிடிச்சிடுவாங்க. மீதி நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 GB தான் இருக்கும். அதுமாரி 16 GB இம்பில்டு. பட் இருந்தாலும் அது ஓஎஸ்க்கு ஒரு 4 GB போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 11.92 இருக்குது. அதாவது 12 GB கிட்ட ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ரேம் பார்த்தீங்கன்னா 2 GB. அதுதான் டோட்டல் ரேம் வந்து 1894 MBன்னு வருது உங்களுக்கு. இப்போ எவ்வளோ அவைலபிள் ரேமு அது கூட அப்படியே பார்க்கலாம். அடுத்தது வந்து சிஸ்டம் வந்து இது வந்து லாலிபப் 5.0. APT லெவலில் 21. பூட் லோடரு, அன்லோடரு எல்லாமே ஃபுல் இன்ஃபர்மேஷன், உங்களோட கெர்னல் விஷனு எல்லாமே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பேட்ரி லெவல் பார்க்கலாம். பேட்ரி லெவல் குட் ஹெல்த்து. இது வந்து இப்போ 38% தான் இருக்குது. ஓகே. வோல்டேஜ் ஃபுல் கெப்பாசிட்டி வந்து 2300 ஆம்பு. வோல்டேஜ் வந்து 3521 MHz. டெம்பரேச்சர் வந்து என் ஃபோனில் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணினே இருந்ததால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குதுனால அதனால் 49.3 டிகிரி செல்சியஸ் காட்டின்னு இருக்குது தற்போதைக்கு. ஆனால் ஒரிஜினலாக இது வந்து மற்ற ஆப் மாதிரி டூப்ளிகேட்டெல்லாம் காட்டுது, எல்லாமே ஒரிஜினல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல், அதான் சென்சார் இருக்குது என் மொபைலில், அதுதான் டெர்மினல்னு வருது. அதோடைய இப்போ ஹீட் கால்குலேட் பண்ணுறது எல்லாமே. பேட்டரியோட ஹீட்டு, அப்படியே பேட்டரியோட ஹீட்டு, ஃபோனோட ஹீட்டு, அதுமாரி அந்த சென்சார் வந்து அது வேலையை பார்த்து அதோடைய ஹீட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ வந்து சென்சார் வந்து இது பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ளாட்டாக வச்சுன்னு இருக்கேன். இப்போ வந்து நான் லைட்டாக அசைச்சா பாருங்கள். இப்போ நான் லெஃப்ட் சைடு அசைக்கிறேன். எக்ஸு வந்து -3.456 போகுது பாருங்கள். இப்போ வந்து நான் ரைட் சைடு அசைக்கிறேன். இல்லை எக்ஸ் வந்து குறைஞ்சினே வந்து இசட் வந்து மைனஸில் போகும். நீங்கள் வேணால் பாருங்கள். இதோ பாருங்கள். சொன்ன மாதிரி மைனஸில் போகுதுங்களா? இப்போ வந்து லெஃப்ட் சைடில் அசைச்சுங்க. அதாவது இந்த சென்சார் கூட இதை கால்குலேட் பண்ண முடியுது.
ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக இதை பற்றி இந்த ஆப் பற்றி கொஞ்சம் விவரம் ஹெல்ப் லைன் வேணுங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குது. ரிமூவ் ஆட்ஸ் கூட பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இன்டர்நெட் போட்டுட்டு பண்ணிங்கன்னா இதில் ஆட்ஸ் வரும். நானே இதை பாருங்கள், இன்டர்நெட் போட்டு இது ஆட் வந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி ஆடெலாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அபோட்டில் போய் ரிமூவ் ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இந்தமாரி பற்பல வீடியோக்கள் உங்களுக்கு தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஊக்குவிங்க. ஓகே பாய், see you later. உங்களுக்கு இந்தமாரி புது புது ஆப் பற்றி நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், see you later.